அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரியல் அனாலிசிஸ்லேருந்து எம்சிக்யூஸ் டீட்டெயில் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்சிக்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் தான். ஸோ இது ப்ரீவியஸ் டிஆர்பி கொஷின்ஸ்லேருந்து கேட்ட ஒரு சில கொஷின்ஸ் வந்து இதில் கலெக்ஷனாக கொடுத்துருப்பேன். ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக கொஷின்ஸை பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் இருக்கும். இது வரைக்கும் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் என்னுடைய டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் வரும். ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது எழுதிட்டு நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோர் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் பிடிஎஃப் வந்து அடுத்த நாள் உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு 7 புக்லெட் காம்போ ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த 7 புக்லெட் வாங்கி படிங்க, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். 10 சாப்டருமே கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் சைன் ஆஃப் 1 by x when x not equal to 0, 0 when x equal to 0. Then f is discontinuous at x equal to 0, differentiable but not continuous at x equal to 0, continuous and differentiable at x equal to 0, nowhere differentiable. ஓகே, ஸோ இந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப பியூட்டியான ஃபங்க்ஷன் இது ஆக்சுவலாக. ஸோ என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு உள்ள ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோமே. ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? The map f is to be continuous at x equal to a அப்படின்னா if limit x tends to a f of x equal to f of a வரும். அதாவது லிமிட் வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ பாருங்க, பாயிண்ட் அட் ஜீரோவுக்கு பேசுங்களா, ஏன்னா இங்கே ஜீரோவில் தான் கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். பாயிண்ட் அட் ஜீரோவுக்கு வந்து ஜீரோ. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து எஃப் ஆஃப் ஏ வரணும், அதாவது எஃப் ஆஃப் ஜீரோ வரும். ஓகே, புரியுதுங்களா? அப்போது இந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட் அப்ரோச் டு ஜீரோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து ஜீரோ வருதுன்னா அந்த மேப் வந்து கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். ஜென்ரலாக சைன் எக்ஸோட ரேஞ்ச் வந்து -1 to 1. இந்த லிமிட் தான் நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இந்த பார்ட்டை மட்டும் நான் பண்ணுறேன், பவுண்ட் கொடுக்குறேன் -1 to 1க்கு. பவுண்ட் கொடுத்துட்டு இந்த டேர்ம் எல்லாம் மட்டும் பண்ணுறேன். ஓகே, இது வந்து சாண்ட்விச் லெம்மா நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோக்கு அப்ரோச் பண்ணும்போது இந்த பார்ட் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ, இந்த பார்ட்டுமே கன்வர்ஜஸ் டு ஜீரோ. அப்போ லிமிட் ஆஃப் திஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஆகிடும். அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலா. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் எந்த ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பவுண்டடாக இருந்து ஸோ எக்ஸ் டு தி பவர் ஆல்ஃபாவாக இருக்குது அப்படின்னா இந்த மேப் வந்து ஆல்வேஸ் என்னவாக இருக்கும்? கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அவ்வளோதான். ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் 1, அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு சின்ன கீ பாயிண்ட்ஸ் இது. Suppose a map g of x can be written as x to the power alpha times f of x when alpha greater than or equal to 1 இருக்கு அப்படின்னா that map is continuous at x equal to 0. அவ்வளோதான். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இதெல்லாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா அப்படி at x equal to 0க்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ f of x equal to x cube into பவுண்டடாக இருக்கணும், அவ்வளோதான். sin of by x when x not equal to 0, 0 when x equal to 0. Okay. So for f of x equal to x times sine of 1 by x the cos of 1 by x square. Okay, when x not equal to 0 இது x equal to 0க்கு function value வந்து 0. Okay, so next differentiability பார்க்கணும். differentiability பார்க்கும்போது differentiable எப்படி இருக்கும்? f dash of 0 equal to limit h tends to 0 f of h minus f of 0 divided by h. So f of 0 வந்து 0, அப்போ h square times sin of 1 by h தான் f of h divided by h. ஒரு h cancel பண்ணிடுங்க. அப்போ limit h tends to 0 sin of 1 by h divided by h. hல cancel ஆயிடுச்சு. அப்போ h times sin of 1 by h. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 cancel out பண்ணிக்கிறோம்ல. அதே சாண்ட்விச் லெம்மா. சேம் அகைன் யூசிங் சாண்ட்விச் தியரம். சிம்பிளாக நீ என்ன பண்ணிடலாம், டெரிவேட்டிவ்ஸ் வந்து 0 ஆகுதுன்னு சொல்லிடலாம். அப்போது ஒரு மேப்பு கண்டினியூஸாகவும் இருக்குது, டிஃப்ரென்ஷியபிளாகவும். ரொம்ப முக்கியமானது இது. இந்த மேப் நீங்கள் ஆல்வேஸ் என்ன சொல்லிக்கலாம், ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் டு தி பவர் ஆல்ஃபா எஃப் ஆஃப் எக்ஸ் when f is bounded இருக்கும். ஓகே, ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் 1க்கு both continuous and differentiable at 0. ஓகே, ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமானது.
அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். இப்படி தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் குடுத்துருவேன். நீங்க அத பார்த்தாவே அழகா ஒரு புக்க படிக்கிற ஃபீல் வரும். கொஸ்டின் பிராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க சப்ஜெக்ட்குள்ள ஜொலிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண தான் நெறைய கத்துக்கலாம். நீங்க எவ்வளோ படிச்சிருப்பீங்க. நான் அது படிச்சேன், இது படிச்சேன். எது வேணா படிச்சுட்டு போங்க. ஒரு கொஸ்டின வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் பீரியட்ல சால்வ் பண்ண முடியுதா? 2 மினிட்ஸ் டைம் பீரியட்ல அந்த கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன் சொல்ல முடியுதா? அப்படின்ற அளவுக்கு நீங்க தயாராயிடணும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம் 6000 கலெக்ஷன்ஸ் குடுத்துருக்கேன். 6000 கலெக்ஷன்ஸ் வந்து வேற மாரி இருக்கும். 10 சாப்டருக்குமே போட்டிருப்பேன். ஒரு தரமான புத்தகமா இருக்கும். இந்த புக்ஸ வாங்கி படிங்க. இது வந்து 3 புக்லெட்ஸ் வந்துரும். 6000 ப்ராப்ளம் புக்லெட்ஸ் வந்து 3 வந்துரும். அப்புறம் ஃபார்முலா புக்லெட் குடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் தனியா இருக்கு. YouTubeல அப்லோட் பண்றேன்ல, இந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன் புக்லெட் ஒண்ணு தனியா வச்சிருக்கேன். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரிஸ் புக்லெட் தனியா வச்சிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். சப்போஸ் f is a map from R to R is a monotonic increasing-ஆ இருக்கு. Then which of the following is true-ன்னு சொல்லி கேக்குறாங்க. f must be continuous, both one side limit exists and every point சொல்றாங்க. f is differentiable everywhere, f is bounded-ன்னு சொல்றாங்க. ஒரு monotonically increasing-ஆ இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க f of x equal to x-ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபங்க்ஷனோட கிராஃப் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். R to R. இது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். பட் இன்க்ரீசிங் தான், பட் பவுண்டட் இல்லை, அன்பவுண்டட். ரேஞ்ச் செட் வந்து உங்களுக்கு -R to R, அதாவது -infinity to +infinity. இது என்டையர் ரேஞ்ச் செட்டாக இருக்கும். அப்போ ரேஞ்ச் வந்து அன்பவுண்டடாக போகுது. பவுண்டட்ன்றது ஃபால்ஸ். f must be continuous monotonically increasing நாட் கண்டினியூஸ் ஒன்று கொடுக்கலாம். எப்படின்னா இப்படி கொடுத்துருப்போம். ஸ்டெப் ஃபங்க்ஷன் இது வந்து இன்க்ரீசிங் monotonically increasing தான், பட் கண்டினியூஸ் வராது. அப்போ அதுவுமே போயிடும். டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர் அதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க இது போல ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம். ஸோ எப்படின்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம். நான் டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட்ஸ்ல இந்த கார்னர் எட்ஜஸ் எங்கெல்லாம் பிளாக் ஆகுது அதெல்லாம். அப்போ டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர்ன்றது ஃபால்ஸ். அப்போ போத் ஒன் சைட் லிமிட் எக்ஸிஸ்ட் அட் எவ்ரி பாயிண்ட்ன்றது கரெக்ட். ஓகே, இதுதாங்க ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், மோனோடானிக் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து லெஃப்ட் வேல்யூக்கும் ரைட் வேல்யூக்கும் பிட்வீனில் வந்துடும். ஸோ அப்போ ஒன் சைட் லிமிட் வந்து ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இது பார்த்தோன்னே தெரியும். The map is continuous at x equal to 0 வந்து கேயோட வேல்யூ நாங்க 1க்கு தான் ட்ரூ. போட்டு பாருங்க, லிமிட் x tends to கண்டினியூஸ் சொல்லிட்டான், x tends to 0 f of x equal to f of 0 வரணும். இந்த f of 0 தான் ஆக்சுவலாக k, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ லிமிட் x tends to 0 f of x என்ன sin x by x. ஸோ அப்போ sin x by x ஓட லிமிட் என்னங்க 1. இப்போ கேயோட வேல்யூ என்ன 1. பார்த்தீங்களா எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் பாருங்க, புரியுது இல்லை? The function f of x equal to mod x differentiable everywhere, discontinuity, இது continuous function. mod x ஓட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ த்ரோட் வந்து இது கண்டினியூஸ். ஓகே, நாட் டிஃபரன்ஷியபிலிட்டி எந்த பாயிண்ட், எக்ஸாக்டா 0ல இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகே, ஸோ இதை வந்து இப்படி கூட பார்க்கலாம். mod x வந்து எக்ஸ் பாசிட்டிவ் வந்து எக்ஸ் நெகட்டிவ் வந்து -x. அப்போ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எடுத்தாலும் ரெண்டுமே அது உங்களுக்கு 0 தான். அப்போ லிமிட் x tends to a plus f of x equal to limit x tends to a minus f of x equal to f of a equal இருக்கு அப்படின்னா this map is continuous. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டி வராது, அது அழகாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஸோ mod xல ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று வருதுன்னா அது நாட் டிஃபரன்ஷியபிள். அடுத்து இதுக்கு பாருங்க, இது எப்படி லிமிட் கண்டுபிடிப்பீங்க. 1 plus x whole power 1 by x. எப்படி இருக்கு தெரியுது இல்லை? 1 plus n whole power 1 by n or 1 plus 1 by n whole power n, இந்த ஃபார்ம். இதெல்லாம் இருக்கிறதுலாம் உங்களுக்கு லிமிட் என்னன்னு தெரியும், ஈக்கு போகுன்றது உங்களுக்கு அப்ரோச் ஆகும். ஓகே, பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு போகும். ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் எல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்க, ரெண்டு சைடு லாக் எடுக்கிறீங்க. ஸோ லாக் வச்சு இந்த எக்ஸ்பொனன்ஷியல் பிரிண்ட் வந்து log 1 plus x by x. இந்த log 1 plus x by x ஓட லிமிட் வேல்யூ 1. அப்போ லிமிட் ஆஃப் லாக் எல்லோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ எல் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பொனன்ஷியல் e பவர் 1ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து e. ஓகே, புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த லிமிட்டுக்கு லாக் எடுக்கிறீங்க, லாக் எடுத்துட்டு லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த லிமிட் வேல்யூக்கு எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறீங்க, அவ்வளோ. இது பாருங்களேன், ஆக்சுவலாக இந்த மேப் வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா எந்த பாயிண்ட்ல கண்டினியூஸ்னு கேட்குறாங்க.
இந்த 2 ஃபங்ஷன் எங்க ஈக்குவல் ஆகுதோ அங்க தான் கன்டினியூஸ். அவ்வளோதான். என்ன எப்படி வேணா பிரிச்சு குடுத்துட்டோம். ஈக்குவாலிட்டிய வந்து எங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதான் கன்டினியூஸ். அப்போ 2x = 0னா x ஓட வேல்யூ என்னது? 0. ஸோ அப்போ x 0 இருக்கும்போது இது வந்து கன்டினியூஸா இருக்கும். ஒன்லி அட் x = 0 திஸ் மேப் இஸ் கன்டினியூஸ். இதெல்லாம் ஷார்ட்கட். ஓகே. அடுத்த ப்ராப்ளம் த எவாலுவேட் த லிமிட் போடுங்க பார்ப்போம். இந்த லிமிட் போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான இது. லிமிட் x → 0 e power x - 1 - x x². லிமிட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்போனன்ஷியல் பார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த ப்ராப்ளத்துக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தான் பார்த்துருந்தோம் இல்லையா? x டைம் sin of 1/x x not equal to 0, 0x equal to 0, மேப் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகே, மேப் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள். செக் பண்ணுங்க. சேம் அப்படியே தான் போட்டுக்க வேண்டியதான். அடுத்து இப்போ சீக்வன்ஸ் xn converges then it must be என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பவுண்டட்னு தெரியும். எந்த ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பவுண்டட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லிமிட் கண்டுபிடிக்கிற ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். 10 கொஷின் நறுக்காக இருக்கணும். 10 கொஷின் படித்தாலும் ஒரு நாளைக்கு நறுக்காக படிச்சிடணும். இதுதான் இதுக்குள்ளே இதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா நீங்கள் நிறையா புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே போகலாம். எனக்கு எதுவுமே தெரியலன்னு ஆரம்பிக்கும் போது தான் நம்ம நிறையா கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ படிங்க, நிறையா படிச்சுட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு 5 ப்ராப்ளம் கூட நல்லா முழுமையாக கற்றுக்கிட்டோம்னா நம்ம போதும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், நிறைய ப்ராப்ளத்தை பூஸ்ட் பண்ணி படிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் ஹெவியாக படிக்கணுங்க. அதில் தான் இருக்குது எல்லாமே. ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இருக்குது, பிஜிடிஆர்பிக்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, டிஎன் செட்டுக்குமே இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு ஒரு 250 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. பிஜிக்கு லாஸ்ட் இயர் கேண்டிடேட்ஸும் இப்போ ப்ரெசென்ட் ஆகிற கேண்டிடேட்ஸும் குரூப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதுவே ஒரு 300 கேண்டிடேட்ஸ் கிட்ட இருப்பாங்க. சிஎஸ்ஆர் நெட்டுக்கு ஒரு 20 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. டிஎன் செட்டுக்கு ஒரு 20 to 50 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க என்னோட டெஸ்ட் பேட்ச் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எம்சிக்யூ ஃபார்மேட் இருக்கிற கொஷின்ஸ்லாம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான புத்தகம். இப்போ டிஎன் செட்டுக்கு சிஎஸ்ஆர் படிக்கிறீங்கன்னா யூஜிடிஆர்பி எம்சிக்யூஸ், பிஜிடிஆர்பி எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி எம்சிக்யூஸ், இது எல்லாத்தையும் வாங்கிட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் சிஎஸ்ஆர் நெட்டே பாஸ் பண்ணிடலாம், செட்டையும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே ஒரு இதில் வந்துடும் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஆல்ரெடி நான் அவைலபிள் ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருந்தேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ், அப்புறம் சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் கொடுத்துருக்கேன். சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் புக்லெட்டு, யூடியூப்ல இது வரைக்கும் அப்லோட் பண்ண மெட்டீரியல், இது எல்லாமே புக்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒர்த்தாக இருக்கும். ஒவ்வொரு புத்தகமே வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு அது வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். அது படித்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ படிங்க, கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வேணால் வரலாம். நம்ம ப்ரிப்பரேஷனில் இருந்து நம்ம வந்து ஒரு இடத்த சக்ஸஸ் பண்ணணும்னா முன்கூட்டியே அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ நம்மளுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல வரேன். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்போ படிக்கிறச்ச உங்களுக்கு வந்து புதுசாக படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அப்போ இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடணும். நீங்கள் என்ன பாருங்கள், என்னுடைய டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஒரு தனியாக ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜை தனியாக தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது இப்படி தான் மேக்ஸ் படிக்கணும், இப்படி தான் இருக்குது மேக்ஸு. என்னுடைய கிளாஸஸ்லாம் யூடியூப்பில் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதுக்கு பே பண்ணவே வேணாம். சேனலோட பிளேலிஸ்ட் போங்க, போட்ட எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லாமே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.